தமிழ் மீது மிகுந்த பிரியமும் கொண்ட அலிம் ஜலாப் மௌலவி அப்துல் அஜீஸ் வாஹிதி மிஸ்வாஹி மிஸ்வாஹி அவர்களை சந்திக்க வந்து அவர்கள்ட்ட அளவலாவி பல கருத்துக்களை நம்ம பரிவாரத்துக்காக வந்திருக்கிறோம். அது நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் உளமாற நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. சென்ற வாரத்துல நீங்க வந்து அழகாட்ட அப்பாவை பத்தி சும்மா பையன் அழகா பண்ணீங்க. ஆமாமா. வாய்ப்பு இருந்தது. பீரப்பாவுடைய அந்த கந்தூரி வர்ற 3ஆம் தேதி ஜனவரியில வருது. ஆமாமா, சந்தோஷம். அது என்னமோ தெரியல, அந்த பிறந்த உடனே நீங்க அதை ஜும்மா பயானாவே ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க. எனக்கு மாசத்துல வந்து ஏதேனும் ஒரு அவுலியா குறிச்சு அவங்களுடைய வரலாற்று ரீதியாக நமக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், சரி சரி, அதற்கு அடுத்து வந்து வரலாற்று ரீதியாகவும் பண்பாடு கலாச்சார ரீதியாகவும் அவங்க வந்து நம்மளை எப்படியெல்லாம் பண்படுத்தி இருக்கிறாங்க சரி அப்படிங்கறத குறிச்சும் ஏதாவது சில வாரங்கள் வந்து சில அவுலியாக்களை குறிச்சு நான் பேசுவேன். ரொம்ப ரொம்ப நீங்க தக்கலப்பாவை பத்தி பேசும்போது மேலதிகமா உங்களுக்கு ஒரு உரிமையே இருக்கு. ஏன்னா தக்கலப்பா பிறந்தே தென்காசி. ஆமா, உங்களுடைய சொந்த ஊரு தென்காசி. நான் வந்து தென்காசி, எனக்கு வந்து சொர்ணபுரம் மஹல்லா, ஷாஃபி மஹல்லா நாங்க. ஆமா. பீரப்பா வந்து அவங்க வந்து நடுப்பேட்டை மஹல்லா. நடுப்பேட்டை அது இருக்கு. அப்பாவுடைய கிணறு பாவிச்சது இருக்குது. இருந்தாலும் ஒரே ஊர் தானே? ஒரே ஊர் தான். அது வந்து குறைந்தபட்சமாக வந்து எப்படியும் வந்து முஸ்லிம்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் உண்டான அந்த ஊருக்கு உண்டான தொடர்பு வந்து 1500 வருடங்களுக்கு உண்டான தரவுகள் இருக்கும். எனக்கு அப்பாவுடைய முன்னோர்கள்லாம் அரபிகள் தான் சொல்றாங்க. ஆமா, அரபு நாட்டுல இருந்து குதிரை வியாபாரத்துக்காக வந்தவங்களாம். சரி, ஓகே. அதனாலதான் அப்பா வந்து சிறுமலுக்கர் ஆமா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதனுடைய யதார்த்தம் என்னன்னா, மலுக்கர்னாவே வந்து அரசாட்சி, ராஜாக்கள் சொல்லுவாங்க. அதோட அந்த குதிரை வணிகத்துல அவங்க சிறப்பா இருந்திருக்காங்க. அந்த போர் வீரர்களுக்கான குதிரைகள் அதெல்லாம் விக்கிறதுல. அப்போ சிறு மலுக்கர்னா ஒரு பெரிய மலுக்கர் இருந்திருப்பாரு. இப்போ ஒரு வீட்டுல பெரிய, ஆமாமா, கண்டிப்பா பெரிய சின்னத்தர் இருக்கும், மேலத்தர் இருந்தா கிழத்தர் இருக்கும், மேலப்பள்ளி இருந்தா கிளப்பள்ளி இருக்கும், மேல மகல்லம் இருந்தா கிள மகல்லம். அதனால தென்காசி மேற்கு பகுதியில எதெல்லாம் இருக்கோ மேல, கிழக்கு பகுதியில எதெல்லாம் இருக்கோ கீழே, இப்படி. அப்ப அப்பாவுக்கு மேலதிகமா அவங்க வாப்பா வந்து ஒரு பெரிய பேரறிஞர். ஆமா, அந்த காலத்துல. ஏன்னா அரபியும் தெரிஞ்சிருக்கு, பாரிசி தெரிஞ்சிருக்கு, தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு, மருத்துவம் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு தகப்பனுக்கு தான் அவங்க பிறந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பயான்ல வந்து சொல்ல முடியாத, பொதுமக்கள்கிட்ட விவரிக்க முடியாத அளவுக்குண்டான ஒரு நூலை வந்து நீங்க வந்து எழுதியிருக்கீங்க. அப்படி வந்து அதை வந்து உணர்ந்து செயல்படுத்துற மாதிரி உண்டான ஒரு நூல். சரி. திரு விஞ்ஞான சரநூல். சுபஹான் அல்லாஹ். உள்ளபடியே வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை ஒழுங்குகள், அந்த மூச்சு பயிற்சிகளை வந்து சரியான முறையில ஒருத்தன் செயல்படுத்தினான்னாக்கா அவன் வந்து எத்தனை 1000 வருஷம் வரைக்கும் கூட அவன் வாழுவான் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து அப்பாவுடைய பாடலை வந்து நீங்க சொன்ன முறைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மசாபிகுல் மிஹ்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலிம்களுக்கே உண்டான ஒரு இந்த பயான் குறிப்புகள் எழுதக்கூடிய ஒரு தளம் இருக்குது. சரி. அதுல இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் வந்து கண்டடைஞ்சிருக்குது. வாரத்துல 1 அல்லது 2 பயான் குறிப்புகள் வந்து போடுவாங்க. அந்த ஹஜரத் பேர் வந்து மேலப்பாளையத்தை சேர்ந்த பஷீர் அகமது உஸ்மானி. அந்த ஹஜரத், சரி சரி, அவர்கிட்ட வந்து தக்கலை பீரப்பா குறிச்சு நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் உடனடியாக வந்து உங்க பேரை தான் முன்மொழிஞ்சாரு. சரி சரி. நெல்லை ஏர்வாடி சலாவுதீன் அண்ணன் இருக்கிறாங்க, ஹாஜியார் இருக்காங்க, சரி, அவங்கள்ட்ட தகவல்கள்லாம் கேட்டுக்கிடுங்க அப்படின்னாப்புல. சரி சரி. மச்சான், அவங்க எழுதின புத்தகங்கள்லாம் என்கிட்ட கடைசியா வந்து பார்த்தப்ப என்கிட்ட இருந்துச்சு. சரி சரி, அதை வச்சுக்கிட்டு தான் நான் பேசலான் இருக்கேன் அப்படின்னாப்புல. அவர் ஒரு கூடுதலா ஒரு செய்தியை சொன்னாரு. நீங்க அந்த விஷயங்களை எழுதும் போது மிகச்சரியாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் மிகச்சரியான தரவுகளோட தக்கலை பீரப்பா கத்தசல்லா அவங்க வந்து எந்த ஆன்மீக பாட்டையில வந்து அவங்க வந்து செய்திகளை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த செய்திகளை அதற்கு கீழே இருக்கக்கூடிய தரவுகள், அதை ஒட்டியே தரவுகள் தருவாங்க அப்படின்னு சொன்னதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் புகாரி ஹதீஸ பார்க்கும்போது அப்ப அந்த புகாரி ஹதீஸ படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமா, சரியா? எனக்கா வந்து ஹதீஸ் கிதாபுகள்லாம் அந்த காலத்துல கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
அப்ப 400 வருஷத்துக்கு முன்ன அல்ஹம்துக்கு அர்த்தம் சொன்னது அப்பா. ஓகே. அது துவா பேருன்னு ஒண்ணு படிப்பாங்க. ஓகே ஓகே. அது பூரா அல்ஹம்துடைய அர்த்தம். ஆமாமா. ஓகே ஓகே. சரியா? அப்போ அதுல நான் ஒரு புகாரியை படிக்கும்போது அதுல ஒரு விஷயம் வருது. என்னன்னா, இறைவா நான் முன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன்னு சொல்லிட்டு வரும்போது அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா அதை நான் இன்னும் அட்மிட் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன், என் தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக. எப்படி அது நம்ம தவறை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னால் இயன்ற மட்டும் என்னோட இபாதத்துகளை செய்கிறேன். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ அது. சரணடைஞ்சது அல்லாஹ். நான் எடுத்து அனுப்புறேன். அப்ப பிஸ்மில் குர்ஆன்ல பெரட்டும் போது இதே கருத்தை பாடலா வச்சிருக்காங்க. ஓகே. என்கிட்ட பிஸ்மில் குர்ஆன் 1915-20வது வருஷத்துல போட்ட பதிப்பு பின்னாடி இருக்கா நேர பின்னாடி ஒரு சில பழைய நூல்கள் பாதுகாத்து வச்சிருக்கீங்க. என்கிட்ட ஜெராக்ஸா இருக்கு, என்கிட்ட ஒரிஜினலே இருக்குது. 1924 எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, பிஸ்மில் குர்ஆன் உங்கள்கிட்ட காட்டணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிஸ்மில் குர்ஆன்ல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. ஒரு 4-5 நூல் நல்ல விஷயங்களை நீ திறமையும் கொடுத்து தேடிக்கோங்கிறாங்க. திறமையான அந்த காலத்துல செல்வம் பொருள். நீ ஆலிம்களை கூப்பிட்டு ஓத வை, திரைகடல் ஓடியும் தேடு. இந்த மாதிரி நீ ஆலிம்கள்ட்ட நல்ல விஷயத்த கேட்கறது காசு கொடுத்து கேளுப்பா, கேளுங்க. என் பாட்டை நீங்க பாடி எல்லாரும் உட்கார்ந்து காது கொடுத்து கேளுங்க, அதுல என்ன கருத்து இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யுங்க. அப்படிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்லயே நடைபெறக்கூடிய முழுக்க தமிழ்லயே பாடக்கூடிய ஒரு பாடல் அப்பா பாடல். அதுக்கு பேரே அப்பா பாடல். ஆனா அவ்வளவு அழகா அதை ஆறாறு கப்பால் அணுவாய் வந்துலகின் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் படிப்பாங்க. மாறி மாறி எல்லாரும் படிப்பாங்க. சரியா? அந்த சபையில இருக்க எல்லாருமே ஆமா, அந்த சபையில ஓதக்கூடியவங்க இருக்காங்க. ஊர் ஜமாத் அவங்க ஓதுவாங்க, நம்ம பக்கத்துல இருந்து கேட்டுக்கலாம், நம்மளும் பாடலாம். தக்கலை ஹலீமா சொன்னாரு, சுமார் 5000-6000 பேரு கிட்ட வரைக்கும் மக்கள் அந்த இரவுல வந்துருவாங்க. நிறைய வருவாங்க. நிறைய ஆன்லைன் இதுல பாக்குறாங்க. இல்ல ஆன்லைன்ல நிறைய பேர் பாக்குறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் வர முடியாத ஆளுகளுக்கு பாக்குறாங்க. அதனால அப்பாவுடைய பாடு அவங்க கஷ்டப்பட்ட கூட்டாளி தான். இல்ல தென்காசினாவே இந்த நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஒரு சிறிய தொழில்கள் தான் அங்க ஒரு உறுதியான ஒரு பலமிக்க பொருளாதாரங்கிறது தென்காசியில கிடையாது. விவசாயம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, நெசவு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, பீடி சுத்துற கொஞ்சம் பேரை பார்ப்பாங்க, கூலி தொழில் கொஞ்சம் பேர், இப்படி எல்லாமே இருக்கும். எல்லாம் கலந்து இருக்கும். எல்லாமே கலந்து. அதுல ஞானப்புகழ்ச்சியில அப்பா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அற்பஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கெற்பமதில் வைத்துருவாய் கிளர்த்ததற்பின் மெய்ப்புடனே காரணியில் ஆக்கி என்னை தாழ் வளர்த்த காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு. எதற்கு? ஞான பூழ்ச்சி. இன்னைக்கும் காக்குறானா அல்லாஹ்? கண்டிப்பா. அந்த துவா இவ்வளவு பெரிய அல்லாஹ் கபூலாக்கிட்டான். இன்னைக்கும் விடிய தமிழ்ல நீங்க சொன்ன மாதிரி எந்த அனாச்சாரம் இல்லாம, தேவையற்ற ஆடம்பரங்கள் இல்லாம வர்ற மக்களுக்கு எல்லாம் நேச்ச கனிவருக்கு நேச்ச கொடுத்து ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அல்லாஹ் தாலா இறைவா, என் தாயுடைய அந்த இன உறுப்பு இருக்குத அது உஷ்ணத்தால நிறைஞ்சது. எப்படி கக்க சூடா இருக்கும், அதே மாதிரி பெண் உறுப்பும் ஆண் உறுப்பு சூடாதான் இருக்கும். அதுல நம்ம ஆண் உறுப்பை விட பெண் உறுப்பு ரொம்ப சூடு. அப்போ அந்த அக்னியில என் தந்தையினுடைய விந்தணுவை காப்பாத்தி கடத்தின பத்தியா அக்னியால், அந்த அம்மாவுடைய அக்னியால் என்னுடைய ஒரு வெளியில வச்சாலே அந்த அணு செத்து போயிடும். இந்த ஓப்பன்ல வைக்க முடியாது, குளிர்ச்சியில வைக்கணும். அப்ப குளிர்ச்சியில வைக்க வேண்டிய ஒரு பொருளை ஹீட்டான ஒரு இடத்துல நீ அனுப்பி அதை கடத்தி என்ன அற்பஜலம் அக்னி அழியாமல் உள்ள கொண்டு வச்சு அதுக்கு கிளத்தெடுப்பேன். ஆணும் பெண்ணும் கருமுட்டையும் இதை விஞ்ஞானம் என்ன கிளத்தெடுப்பு மெய்ப்புடன். அதுக்கப்புறம் உடம்பு அழகான மெய் குழந்தை விஷயம் என்ன மெய்ப்புடு தாரணியில் எண்ணெய், அதுக்கப்புறம் உலகத்தில் பிறக்க வைக்கிறது. தாரணியில் ஆக்கி எண்ணெய் தான் வளர்த்த காட்டு. நானா ஒண்ணும் பிறக்கல, அம்மாவும் அதுல அவங்க வேற விஷயமா நடந்துக்கிட்டாங்க. ஆனா செஞ்சது பூரா நீ நினைப்பா. காரணியில் ஆக்கி எண்ணெய் தான் வளர்த்த காத்த ஒரு காரணே. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீதான். சரி யாரு? அப்ப காத்த காரணே நீ இதற்கு காப்பு. எதற்கு? நான் பாட போற பாட்டுக்கு நீ காப்பு. காவல் தேடி இருக்காங்களே, அப்ப அல்லாஹ்வை நம்ம எங்க இருந்து நினைக்கணும்? உண்மைதான்.
சரியா? பெரிய விஷயம். அதனால ரொம்ப அப்பாவுடைய இதெல்லாம் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணலாம். உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயத்த அப்பா சொல்லுவாங்க. ரசூலோட உம்மத்தா பிறந்ததே பெரிய பெரிய விஷயம். விஷயம். ஆமா. நீ எத்தனையோ மக்கள்ல நீ உம்மத்தா பிறந்திருக்க, அதுக்கு தலையில நின்னாலும் பாதம் மேலும் சிரம் கேளுமா 10 100 1000 வருஷங்கள்னா கோடான கோடி ஆண்டுன்னு அர்த்தம். ஆமா. நீ 1000 முறை சொன்னாலும் 1000 எண்ணிக்கை இல்ல, எவ்வளவு சொன்னாலும் அர்த்தம். ஆமா. அதே மாதிரிதான் 10 100 1000 எத்தனை கோடி ஆண்டுனாலும் சாப்பிடும். அப்ப நீ நன்றி செலுத்துங்க. உண்மைதான். அப்போ இறைவன் குரான்ல நன்றி செலுத்த மாட்டீர்களான்னு தானே கேட்கிறாமா? அப்ப நன்றி செலுத்துறதுதான் நம்ம இஸ்லாத்தினுடைய பெரிய முக்கியமான. நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டே ஹசரத், ரொம்ப நன்றி. ஆமா. அப்ப யார் மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் தான் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் மாட்டான். அவனுக்கு தெரியும், சின்ன விஷயத்துக்கு செய்ய தெரியல. பெரிய விஷயம் எப்படி கற்பாறையில உன்னை காப்பாத்தி இருக்கான். உண்மைதான். உன்னை கூட வந்த எத்தனை ஆணுகள் செத்து போச்சு. ஆமா. ஒன்னு அவன் செலக்ட் பண்ணி தானே அனுப்பியிருக்கான். அதான் அப்ப தாரணையில ஆக்கிக்கலாம். எத்தனை பேர் வந்தான், எத்தனை பேர் வந்தாங்க. ஆமா. ஆனா என்ன தான் அங்க அனுப்பியிருக்க, எனக்கு தான் இங்க பாஸ்போர்ட். ஆமா, உண்மைதான். நான் இந்த உலகத்துக்கு வந்த பாஸ்போர்ட், நீ தந்த பாஸ்போர்ட். எல்லாருக்கும் அல்லா தானே பாஸ்போர்ட் கொடுக்க உலகத்துக்கு. உண்மைதான். அப்ப அந்த பாஸ்போர்ட் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம மதிக்கணுமா? உண்மை. யார்கிட்ட பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் உலகத்துக்கு? அல்லாஹ்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கா. அப்ப எல்லா மக்களும் ஆண்டில இருந்து அரசு வரைக்கும் அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அவங்கள நம்ம மதிக்கிறதுனால நம்ம இஸ்லாத்துக்கும் கண்ணியம், நமக்கும் கண்ணியம், இந்த சமுதாயத்துக்கு ஒரு கண்ணியம், அவங்களுக்கும் கண்ணியம். அதே மாதிரி அப்பாவுடைய பாடல் எல்லாம் இனிக்க இருக்கும். அதாவது எப்படி இந்த உலகத்தில் இப்படி உருவானும் சிங்கி கேள்வி படிச்சிருக்கேன். அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலேயே சிங்கா. ஒரு காதலை என்ன அழகா சொல்றேன். அப்பன் தன் நட்பிற்கு தனக்கு இணக்கமான மனைவியோட அவங்க சேர்ந்ததுனால தானப்ப நம்ம வந்திருக்கோம். இவ்வளவு அழகமான இலக்கிய இலக்கத்துல நீங்க ரொம்ப ரசிப்பீங்க. அதனால அறிஞர் பெருமக்கள், ஆலிம் பெருமக்கள், படித்தவர்கள் பிற்போக்கான சிந்தனையில போய் சிதறி போகாமல், சரியா, வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், நம்ம மூளை என்ன, நம்மளோட ஆய்வு என்ன, நமக்கு முன் சென்ற அவுலியாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்து நடந்தா நம்ம பவர் ஆகலாம். இதுதான் இந்த இன்றைய பேட்டியினுடைய முக்கிய அம்சமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த சாந்தியை நுகர்றதுக்கு எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில சகாபாக்கள் சாந்தமா இருந்தாங்க. நம்மளை விட பயங்கர கஷ்டம் அவங்களுக்கு. போர், யுத்தம், அது இது, அப்பா சாப்பாடு இல்ல வரலாறு படிக்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்ல. அப்ப அத்தனையில அவங்க இறைவன் மேல நம்பிக்கையில சாந்தமா இருந்தாங்கன்னா நம்மையா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்கு. ஆனா நமக்கு சில டெக்னிக் தெரியல, தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்படிதானே? அப்ப அந்த டெக்னிக் எதுக்குன்னா மனசுக்கு தாங்க வேதனை. மனசையே நீங்க சாப்பிட்டு பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த மனம் தானே நமக்கு ஒரு விஷயத்தை இன்பமாவும் துன்பமாவும் காட்டுது. மனம்ங்கிறது அது பலகீனம் அடைஞ்சிட்டா எல்லாமே பலகீனமாயிரும். இல்ல, அந்த கவலையும் பலகீனமாயிடும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சன். அப்படிதானே வருது. ஏன்னா அவங்களுக்கு இன்றைய பத்திய கவலையும் இல்லை, நாளைய பத்தி துக்கமும் இல்லை. நம்ம நாளைய பத்தி துக்கம் இருக்கா நினைக்கிறோம், இன்னைக்கு உள்ளதுக்கும் பயப்படுறோம், நாளைக்கு உள்ளதுக்கும் பயப்படுறோம். அப்ப அந்த உண்மையான இறையடியார்கள் செய்ய மாட்டாங்க. ஏன் பொழுது இன்னைக்கு உழைச்ச வந்தது, அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு யோசிப்போம், நாளைக்கு அவன் பொறுப்பு. அதை பத்தி நான் ஏன் சிந்திக்கணும்? அவனுக்கு கொடுக்கலையே, இந்த பிள்ளைக்கு இப்படி அனுப்பலையே, அவனை அங்க படிக்கவே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் எதுவும் கொண்டா வந்தான், யார் கொண்டு வந்தாங்க? எல்லாரும் கை வீசிட்டு வந்தோம், கை வீசிட்டு தான் போறோம். கிடைச்சதை கொண்டு திருப்தியா இருந்து மக்களுக்கு நானும் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு சாப்பிட சொல்றதுதான் இஸ்லாம். அதான் உண்மையான இஸ்லாம். ஏன்னா அதனால இறைவன் நல்லா எல்லா மக்களுக்கும் இந்த நம்ம உரையாடல் மூலமாக நல்ல பல கருத்துக்களை அவங்க உள்ளத்துல ஊன்றி அது மரமாகவும் செழிப்பாகவும் அவங்க வாழ்க்கையிலே ராகத்தாகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும், அப்பா சொல்ற மாதிரி எல்லா அருளும் பெற்று வாழுப்பா, கவிதை நினைச்சிட்டு ஒதுக்கிறாரப்பா, ஏன்னா சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா இறைவனை நம்பக்கூடியவங்களுக்கும் அவனுடைய தூதர்களை நம்பக்கூடியவர்களுக்கும் அவுலியாக்களை நம்புறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. அப்படிதானே? உண்மைதான். ஏன்னா அவுலியாக்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. சொன்ன மாதிரி உமர் கத்தா காலத்துல நேர்ப்புல இருந்து வந்திருக்காரு அவுலியா தானே. லுக்மானுல் ஹக்கீம் ஒரு அவுலியா தானே. அவங்க நபி இல்லையே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய அவுலியா தானே. அவங்களுக்கு எல்லா சாதனம் கிடைச்சிருக்கா, அல்ல குரான்ல வச்சிருக்கான். அப்ப அதை நீங்க நம்பலன்னா நான் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்?
அப்படிதானே? உண்மைதான். அதே மாதிரி பல்கேசனுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்தாரு. ஆமா, அது எவ்வளவு பெரிய அவுலியா அவரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளா. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தர்பார்ல பெரிய பெரிய அவுலியாக்கள் இருந்திருக்காங்க, ஜின்களை விட பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்படிதான் நமக்கு அனுபவம். அதே மாதிரி ஊசுல் கரணி ரசூலுல்லாஹ் அவங்களும் ஆத்மாத்மா சந்திச்சிருக்காங்க. உடல் ரீதியான சந்திப்பு, மன ரீதியான சந்திப்பு. இப்ப இதெல்லாம் நம்ம இஸ்லாத்துல இருக்குது. அது நம்ம கவனிக்காம இருக்கும். அதுல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கண்டிப்பா முயற்சி இருக்கணும். அதனால அப்பாவுடைய பாடல்கள், அதே மாதிரி ஞானிகள் நிறைய விஷயம். இப்ப குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய மொஹிதீன் சதகத்துக்கு 100 பாடலுக்கு நம்ம அது விளக்க எழுதி ஒளிரும் ஞான முத்துக்கள் 100ன்னு வந்திருக்கு. அதுல முழுக்க அந்த ஞான்மீகத்தை பேசுறாங்க. அப்பா கொஞ்சம் ஜதுப்பா பேசுவாங்க. இறப்ப மாதிரி சாப்பிட்டா இருக்க மாட்டாங்க. குணங்குடி அப்பா கொஞ்ச இடத்துல வாடா போடான்லாம் பேசுவாங்க. அந்த ஜதிப்பு அவங்களுக்கு. அதாவது ஏன்பா நீங்க இப்படி இருக்கீங்கன்னு ஒரு கவலை. ஏன்னா அதோட அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்திருக்காங்க மக்கள் அந்த அளவுக்கு. அதெல்லாம் அவங்க சகிச்சு வாழ்ந்து நமக்கு தந்திருக்காங்க. இன்ஷாஅல்லாஹ் அந்த சந்திப்பு ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய துஆ செய்யுங்க நம்மளுக்காக. அல்லாஹ் ஹைராக்கி சிறப்பாகி வாப்பா இன்ஷாஅல்லாஹ். துஆ செய்யுங்க. அல்லாஹ் ஹைராக்கி சிறப்பாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கிறோம். வாஹிரு தாவானா